மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 156. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16. தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவராக கருதப்படும் மாபெரும் ஸ்லாக்கியமாகும் என்றாலும் அநேகர் அதை புரிந்து கொண்டிருப்பதை காட்டிலும் அது ஆழமான அர்த்தம் கொண்டதாகவும் தங்களுடைய பங்கையும் தேவனுடைய பங்கையும் புரிந்து கொண்டிருப்பதை காட்டிலும் ஆழமானதாகும். தேவனுடைய பங்கு என்கிற போது அது அத்தகையவர்களுக்கு கிறிஸ்துவின் மூலமான அவருடைய சகல கிருபையான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலை குறிக்கின்றது. மேலும் தற்கால ஜீவியத்தில் உள்ள தேவனுடைய பங்கு என்பது நாம் அவருடைய தந்தைக்குரிய அன்பையும் பராமரிப்பையுமே கண்டிப்பையும் ஆலோசனையும் போதகத்தையும் பாதுகாப்பையும் மற்றும் உற்சாகமூற்றுதலையும் முடிவு உரையிலும் பெற்று பின்னர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளும் நித்திய காலத்திற்குமான இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை மற்றும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதை குறிக்கின்றது. தேவனுடைய ஜனங்களா இருப்பது எத்தனை ஆசீர்வாதம்! தற்கால ஜீவியத்திலும் கூட அவருடைய தயவினால் வரும் பலம் எண்ணில் அடங்காதது என்பதே. ஆமென்.